முற்றிலும் ஒழிப்பது கடினமாயினும் அதை குறைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சாத்தியமான ஒன்று. அதை பிரதேசவையால 500 மில்லியன் இந்த முறை எங்களுடைய நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே 300 மில்லியன் இருந்தது. இந்த வருடம் 500 மில்லியன். தொடர்ந்து அடுத்த சுடனை ஏற்றி வைக்குமாறு மண்முனை தென்னறிவிப்பது என்பது உழைப்பு இல்லாதால் மாத்திரம் வறுமை ஏற்படுவதில்லை. உழைத்த குடும்பங்களிலும் வறுமை ஏற்படுகின்றது. உழைத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களிலும் வறுமை இருக்கின்றது. அதே போல் இன்றைய தினம் இந்த போடப்படுகின்ற வீதியை தெரிவு செய்தால் நாங்கள் அல்ல, இந்த மக்கள் தான் இந்த வீதியை தெரிவு செய்தார்கள். இந்த வீதி கட்டாயம் போடப்பட வேண்டும் என்ற அடிப்படை. அதேபோல தேத்தாத்தீவு தெற்கு பழைய தபாலக வீதியும் இன்றைய நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக அந்த ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே வறுமை எந்தெந்த பரிமாணங்களிலே அந்த கிராமத்தை ஆட்கொண்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் அறிந்தால் இந்த பிரஜாசக்தி ஊடாக இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே முடியாத ஒரு பாரிய நிதியை கொண்டு வேலை செய்யப்படும். அந்த நிதி நான் கிட்டத்தட்ட ஒரு பிரதேசவை தமிழ்நாடு ஆயிரத்துக்கு 2 மாதத்துக்கு முந்தைய பிரஜாசக்தி கிராமங்களில் தேவைகளை நேரடியாக கண்டறிந்து மக்களின் பங்களிப்புடன் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் ஒரு புதிய அணுகுமுறையாகும். அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக உத்தியோகத்தர்கள் அதேபோன்று பிரிவின் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு